ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அதாவது நாளா தொடர்ந்து இந்த மாநாட்டை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாநாடு வெற்றியா வெற்றி வெற்றி கடந்து விமர்சனங்கள் தானே அதிகமாக வைக்குது. தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு தீர்வான அரசியல் கிடைக்க போகுதுன்னு சொல்லுது. வரும் காலங்களில் நல்லது நடக்கும்ன்றது சொல்லுது. பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும்ன்றது சொல்லுது. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கும்ன்றது சொல்லுது. நல்ல மருத்துவம் கிடைக்கும்ன்றது சொல்லுது. நிலத்தடி நீர் நல்லா இருக்கும்னு சொல்லுது. விவசாயிகளுக்கான விவசாய பிரச்சனைகள் தீர்க்கும்ன்றது சொல்லுது. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு அவர்கள் தொழில் தொடங்க, தொழில் செய்ய நிம்மதியான ஒரு எல்லாம் காமேஷ் தான் சொல்றாரு தவிர விஜய் சொல்லவே இல்லையே. இந்த அங்கிள்னு சொன்ன விஷயத்துல இப்ப பாஜக தரப்புல இருந்தும் கடுமையான கண்டனங்கள் வருது. அண்ணாமலை ப்ரோலாம் பேசவே கூடாது. ஆளுங்கட்சியில உட்கார்ந்து எடப்பாடியை தற்கூறியும் பேசணும். சரத்குமார் பேசுறாரு. சரத்குமார் என்ன தெரியுமா சொல்றாரு? கொடநாடு கெஸ்ட் ஹவுஸ்ல போயிட்டு ஜெயலலிதா ஜெயராமன் கத்துவீங்களான்னு கேக்குறாரு விஜய். 60 வருஷம் ஆண்ட திராவிட அரசியல்கள் இவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. சமத்துவம், சமூக நீதி, பெண் உரிமை இதெல்லாம் சொல்றவங்க, ஜாதி மறுப்பு எதுவுமே இல்லாத கட்சிகளால இன்று வரை அதை சரி செய்ய முடியும். ஒரு வருஷமே ஆன கட்சிகிட்ட இந்த கட்சி திராவிட கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தேசிய கட்சி, அந்த கட்சிலாம் இல்லை. இது மனித நேயம் உள்ள மக்கள் கட்சி. தாவேகாவுடைய கொள்கை தலைவரில் பெரியாரும் இருக்காரு, மற்ற அம்பேத்கரும் இருக்காரு, சமூக நீதி பேசக்கூடிய, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுடைய வீரத்தை பேசக்கூடிய எல்லா கொள்கை தலைவர்களும் இருக்காங்க. இப்போ புதுசாக இணைஞ்ச அருண்ராஜ் என்ன சொல்றாருன்னா, திராவிட கட்சிகளே அழிஞ்சு போயிருச்சு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாரு. இப்போ தாவேகா திராவிட கட்சியாக நம்ம பார்க்கணுமா, இல்லை எந்த பிம்பத்தில் தாவேகாவாக பார்க்கணும்? திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. இவர்களை கடந்து, இந்த திராவிட கொள்கைகளை கடந்து விஜய் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களை கவர வேண்டும். அந்த மாதிரி விஷயங்களை, எந்த விஷயங்களை முன்னெடுக்க போறாரு? உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல இளைஞர் கட்சிக்குன்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் விஜய் தான் சரியா செய்யறாருன்னு என்ன நம்பிக்கை உங்களுக்கு? சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர். தாவேகா இந்த மாநாடு சொல்லக்கூடிய செய்தி தமிழக மக்களுக்கு என்ன? உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த மாநாடு வெற்றியா தெரியுதா இல்லை எப்படி தெரியுது உங்களுக்கு? இப்ப செய்தியாளருங்கிற பார்வையில சில கருத்துக்கள் இருக்கும். தப்பு இல்லை, செய்தியாளர் உண்மையை பேசுறது தானே, ஒத்துக்கிறீங்களா? செய்தியாளர் உண்மையை பேசுறது தான். அப்போ நீங்களே சொல்லாமே, வெற்றி மாநாடா, எப்படிப்பட்ட மாநாடு? மாநாடு முடிஞ்சு 5 நாள் ஆகுது. 6வது நாளா தொடர்ந்து இந்த மாநாட்டை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த மாநாடு வெற்றியா வெற்றி இல்லையா? வெற்றி கடந்து விமர்சனங்கள் தானே அதிகமாக வைக்கிறது. அதுதான் சொல்ல வரேன் சார். பழுத்த மரத்துல தான் சார் கல்லடி நிறையா படும்பாங்க. ஸோ வெற்றி பெறப்போர்களை பற்றி தான் விமர்சனங்களும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒரு மாநாடு நீங்கள் இந்த மாதிரி 5 நாள் 6 நாள் உட்காந்து விவாதிச்சிருக்கீங்களா? ஏதாவது பேசிங்க 5 மணி நேரம் கூட அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் 6வது நாள், கிட்டத்தட்ட 5 நாள் தாண்டி 6வது நாளாக தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதோட தாக்கம், அந்த மாநாடோட தாக்கம், விஜயன் நான் பேசின விஷயம் அந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடைச்சிருக்குன்றது நீங்கள் சொல்கிறதுலே தெரிய வருது. இல்லை, அதுதான் இப்போ உங்களுடைய பார்வை அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது. தாவேகா மாநாட்டிலையும் சரி, விஜய் மேலேயும் வேற மாதிரி விமர்சனங்கள் தானே வருது. யாரு தான் தைரியமாக தன் தவறை ஒத்துக்கிறாங்க சொல்லுங்கள்? ஆமாம், இது தவறு நடந்து விட்டது, இதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம், இதை மாற்றிக்கொள்கிறோம், இதை சரி செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா? எப்படி மூடி மழுகணும் தானே பார்க்குறாங்க. கலாச்சாரம் குடிச்சிட்டான்னா 1 மணி நேரத்தில் போயிட்டு 10 லட்சம், 2 மணி நேரத்தில் போயிட்டு துணை முதலமைச்சரே 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு அதை ஆஃப் பண்ணுறாரு. அந்த அளவில் தானே இருக்கீங்க. அப்புறம் ஸோ அது யாருமே ஏற்றுக்கிற அளவில் மனப்பக்குவமோ அந்த தைரியமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஆமாங்க நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க, எனக்கு இப்படி ஒரு தவறு நடந்துச்சிங்க, அந்த தவறை நான் மாற்றிக்கொள்கிறேங்க, நிச்சயம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். மாநாடு என்ன தமிழக மக்களுக்கு சொல்றதுங்கிற ஒரு உண்மையை சொல்லுது, வரலாறு திரும்ப போகுதுன்றதை சொல்லுது, ஒரு புது தலைவன் கிடச்சிருக்கான்றது சொல்லுது, அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வந்துட்டுருக்கான்றதை சொல்லுது, மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி ரெடியாக இருக்காங்கன்றதை சொல்லுது, தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு தீர்வான அரசியல் கிடைக்க போகுதுன்னு சொல்லுது, வரும் காலங்களில் நல்லது நடக்கும்ன்றது சொல்லுது, பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும்ன்றதை சொல்லுது, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கும்ன்றது சொல்லுது, நல்ல மருத்துவம் கிடைக்கும்ன்றது சொல்லுது, நிலத்தடி நீர் நல்லா இருக்கும்னு சொல்லுது, விவசாயிகளுக்கான விவசாய பிரச்சனைகள் தீர்க்கும்ன்றது சொல்லுது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு அவர்கள் தொழில் தொடங்க, தொழில் செய்ய நிம்மதியான
ஒரு இது எந்த எல்லாம் வந்து காமேஷ் தான் சொல்றாரு தவிர விஜய் சொல்லவே இல்லையே. எல்லாமே அவர் சொல்றாரு brother. எங்க brother எதை இல்ல சொல்ல என்ன அரசியலா நீங்க என்ன பாக்குறீங்க அந்த விஷயத்துல? இல்ல அவர் இப்போ பேசின விஷயங்கள்ல நான் இப்போ அவர் சொல்லக்கூடிய இதெல்லாம் அந்த நான் எப்படி சொல்றேன்? அரை மணி இல்ல, நேரத்துல இதெல்லாம் நான் எப்படி சொல்றேன்? இதெல்லாம் அரசியலா பார்க்கப்படுது. இதெல்லாம் நான் எப்படி சொல்றேன்? எப்படி நீங்க தெளிவுபடுத்தீங்கன்னு நான் கேட்கறேன். bro, இதெல்லாம் நான் எப்படி சொல்றேன் உங்ககிட்ட? அங்க சொன்னதுதான் இந்த மாநாட்டில் இப்ப என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க? தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு கூப்பிட்டீங்களா இல்ல தாவேகாவோட மாநாட்டுக்காக கூப்பிட்டுருக்கீங்களா? தாவேகா மாநாட்டுக்கும் கூப்பிட்டுருக்கீங்க. அப்போ அந்த தாவேகா மாநாட்டு ரிலேட்டடாக நான் பேசும்போது இதெல்லாம் சொல்லுதுன்னு தான் நான் எடுத்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் கேட்டீங்க மாநாடு என்ன சொல்லுதுன்ட்டுன்னு. இதெல்லாம் சொல்லுது மக்கள். இப்ப நீங்களுமே ஒரு கட்சியை வச்சு வழி நடத்திட்டு வரீங்க. அரசியல் ரீதியா ஒரு புரிந்துணர்வு இருக்கணும்ல. இந்த அரசியலா இதை சொல்லியிருக்காருப்பா அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்கன்னு நான் கேட்கிறேன். மக்களோட கனெக்ட் ஆயிட்டாரு. 15 லட்சம் மக்கள் வந்திருக்கிறான். மக்களை பார்த்துருக்காரு. 6 நாளாக பேசப்படுது. இன்றும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு சமூக நீதி எடுத்து வச்சுட்டாரு. நாங்கள் வந்து பாஜக எந்த மத சார்பற்ற மத பிளவுவாத கட்சிகளுடன் எந்த காலத்திலையும் கூட்டணி கிடையாது, அவங்க என் கொள்கை எதிரின்ட்டாரு. ஊழலையும் மக்களுக்கான ஒரு வெத்து விளம்பர மாடலையும் ஒரு சர்வாதிகார தனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களும் ஒரு பாசிசத்தை செய்து கொண்டிருக்கிற திமுகவோட எதிரி கட்சின்றதை தெளிவுபடுத்திட்டாரு. நம்ம வந்ததுக்கப்புறம் ஒரு 4 விஷயங்கள் சொல்லி அவர் பேசும்போது டக்குன்னு சொன்னார். ஸோ மக்களுக்கான, பெண்களுக்கான, இளைஞர்களுக்கான, மாணவர்களுக்கான முக்கியமாக ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டு ஒரு அக்யூட் கேராக அவர்களை பார்த்து கொள்ளப்படும். அவர்களுக்கு இந்த சமூகத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலை இருக்காதுன்றதை தெளிவுபடுத்திட்டாரு. நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் அப்படின்றத சொல்லிட்டாரு. போன மாநாட்டிலே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. வாழ வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு ஏற்ற வேலைன்ட்டாரு. அதையே தான் இந்த வாட்டியும் சொல்கிறாரு. அதே கொள்கை தலைவரை வச்சிருக்காரு. 67லையும் 77லையும் தமிழகத்தில் ஒரு மாபெரும் வரலாறு புரட்சி நடந்தது. அந்த புரட்சி மீண்டும் தமிழகத்தில் 26ல் திரும்பும்ன்றதையும் தெளிவுபடுத்துறாரு. வேற என்ன வேணும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய திமுக தரப்பு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. தாவேகாவுடைய ஒட்டுமொத்த ஆதரவாளர்களும் திமுகவின் பக்கம் தான் நிற்கிறீங்க, திமுகவை எதிர்த்து நிற்கிறீங்க. ஆனால் அந்த திமுக இதெல்லாம் எடுக்கலையே, இதை பற்றியே பேசலையே. அங்கிள்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வச்சு தானே அரசியல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணணும்? இல்லை அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுமா, இல்லை தளபதி உங்களுடைய விஜய் அவ்வளோதான் பேசியிருக்காருன்னு எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். நான் 35 நிமிஷம் 30 வினாடிகள் பேசியிருக்காரு. அதில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, நான் சொல்லிக்கிட்டே போகிறேன், போனால் இன்னும் ஒரு மணி நேரம் சொல்லுவான் போல இருக்கேன்னு தடுக்கிறீங்கன்னு. நான் சொல்லிட்டு இருந்தால் அடுத்த ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை சொல்லுவான் போல இருக்க அப்படின்னு என்னை தடுக்கிறீங்க. தடுத்துட்டு இந்த ஆதரவாளர் இப்படி சொல்கிறாருன்றீங்க. அந்த 35 நிமிஷத்தில் 35 நிமிஷம் அங்கிள்னேவா சொல்லியிருந்தாரு. அங்கிள்ன்றது ஒரு வார்த்தை. இப்போ அது ஒரு தனிப்பட்ட விமர்சனமாக எடுக்கப்படுது. நான் முடிக்கிறேன், உங்கள் கேள்விக்கு தான் நான் வரேன். அங்கிள்ன்றது ஒரு வார்த்தை. அதாவது அன்லாஃபுல் வேர்டா, இல்லை இல்லீகல் வேர்டா, இல்லை கான்ஸ்டியூஷன்லேயே இந்த மாதிரி ஒரு வார்த்தையே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தீண்டத்தகாத தவறான வன்கொடுமை உள்ள வார்த்தையா? எதுவும் கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்களுமே தரக்குறைவாக 2ஆம் கட்ட நிலை பேச்சுகள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் வந்து சாதாரணமாக ஒரு அங்கிள்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். அதுதான் சொல்கிறேன். அந்த 35 நிமிஷம் அவர் பேசினதில் அந்த ஒரே ஒரு செகண்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்குது. சரி, ஒரு நிமிஷமே வச்சுக்கிங்க. பாக்கி 34 நிமிஷம் பிடிச்சி அது எதுவுமே உங்கள் மண்டையில் ஏறலை அப்படின்னா உங்களுக்கு சொல்ல ஒன்றும் இல்லை. என்னடா இந்த மனுஷன் போட்டு கிளி நம்மளை கிழிகிறானே அப்படின்ற போது எதிர்வினையாக்க இல்லை கருத்தியல் ரீதியாக எதிர்வினை ஆற்றத்துக்கு, விமர்சனம் வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அங்கிள் சொன்னார். எப்படி நீங்கள் முதலமைச்சர் அங்கிள்னு சொல்லலாம்? நான் என்ன கேட்குறேன், முதல்ல ஆரம்பிக்கும் போது அவர் யார் பேரையும் குறிப்பிட மாட்டார். தமிழக அரசு, ஒன்றிய அரசு இது போல் தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன தமிழக அரசுன்றாரு, ஒன்றிய அரசுன்றாரு, பொதுவாக பேசுகிறாரு. இது ஒரு பேர் சொல்லி கூப்பிட கூட இவருக்கு வந்து ஒரு இது இல்லையா, தைரியம் இல்லையா? இந்த அளவுக்கு ஒரு கோழையான அரசியல் தலைவராக இருக்காரு அப்படின்னாரு. அவ்வளோதானே. அவர் நாகரீகம் கருதி நாம் ஒரு மாண்பான ஒரு அரசியல் செய்வோம் செஞ்சார். நீங்கள் கேட்டீங்க, ஓகே அவ்வளோதானே ஜி, நரேந்திர மோடி ஜின்ட்டாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ட்டாரு பேர் சொன்னதுக்கு. உடனே என்ன சொன்னீங்க, என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பேர் சொல்கிறீங்க? உங்கள் அப்பாவை இப்படி தான் சந்திரசேகர்னு இப்போ பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னாரு. பொதுக்குழுலையும் செயற்குழுலையும் அதுக்கும் ஒரு விமர்சனம் வச்சிங்க. ஒன்றுமே வேணாம், உரிமையோட அங்கிள்னு சொல்கிறேன்ட்டு இப்போ யார் அதுக்கும் விமர்சனம் வைக்கிறீங்க. இப்போ அவர் பேர் சொல்கிறது பிரச்சனையா? என்னோட பிரச்சனையை பற்றி மட்டும் அவர் பேர் சொன்னால் சொல்கிறாரு, சொல்லாட்டி போகிறாரு. நீங்கள் சோறு வச்சிங்களாடா மக்களுக்கு தான் நான் கேட்பேன். அந்த பிரச்சனை அதான் என்ன குறை இருக்குன்னு திமுக கேட்குறாங்க. இந்த அங்கிள்னு சொன்ன விஷயத்துல இப்ப பாஜக தரப்புல இருந்தும் கடுமையான கண்டனங்கள் வருது. அண்ணாமலை பேசுறாரு, சரத்குமார் பேசுறாரு. பேசவே கூடாது. சரத்குமார் என்ன தெரியுமா சொல்றாரு, கொடநாடு கெஸ்ட் ஹவுஸ்ல போயிட்டு ஜெயலலிதா ஜெயராமன் கத்துவீங்களான்னு கேட்கிறாரு விஜய். அதான் கேட்கிறேன். அண்ணாமலை எல்லாம் பிரதர், அண்ணாமலை ப்ரோலாம் வந்து பேசவே கூடாது.
ஆளுங்கட்சியில் உட்காந்து எடப்பாடியை தற்கூரின்னு பேசினவர். புரியுதா? ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் அதை வழக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசக்கூடாது. அவங்க A1 அக்யூஸ்டு கொலையா இந்த ஊழல் இதில் வந்து ஜெயிலுக்கு போனவங்கன்னு பேசினாங்க. அது கூட ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு எக்ஸ் முதலமைச்சராக இருந்து இன்று எதிர்கட்சி தலைவராக இருந்து தங்கள் கூட்டணியிலேயே இருந்து கொண்டிருக்கிற ஒருத்தரை பார்த்து தற்குறி, எடப்பாடிலாம் ஒரு தற்குறின்னு பேசினவர் மீடியாவில் 2ஆம் கட்ட கீழ்த்தனமான வார்த்தை. ஒரு படித்த IPS, ஒரு MBA, இது லைனாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாருல, இவ்வளோ படிச்சிருக்கேன்னு 20,000 புஸ்தங்களுக்கு மேலே படித்த ஒரு பக்குவத்தன்மை உள்ள ஒரு மாபெரும் தலைவன் அவர் வந்து தற்குறின்னு பேசினவர்லாம் இங்கே வந்து இந்த அங்கிள் பேசினதுக்கெலாம் விமர்சனம் வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விரலை எங்களுக்கு காமிச்சிங்கன்னா உங்களை 3 விரல் பார்க்குதுன்றதை அதை பார்த்துக்கிட்டு அவர் பேசட்டும். சரி, ஓகே. அடுத்தது என்ன சொன்னீங்க? யார் சொன்னீங்க? சரத்குமார் சார். அதாவது எங்கள் அப்பா வயசாகுது, அவரை போய் நான் விமர்சிக்கணுமான்னு பார்க்குறேன். தூக்க கலகத்தில் ஏந்தவர் சொல்லியிருப்பார் சார். 2 மணிக்கு அவர் ஏந்தும் போது தூக்க கலகத்தில் இருந்திருப்பார்ல, அந்த மாதிரி எப்போ சொன்னார்? தூக்கத்தில் சொன்னாரா? 2 மணிக்கு அவர் தோணியிருக்கும் திடீர்னு, அதனால் இதை பேசுகிறாரு. அதெல்லாம் விடுங்க, அவரெல்லாம் போயிட்டு அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம அதான் சொல்கிறேன்ல, வள்ளுவம் ஒன்று சொல்லியிருக்கான், தொகை சொல்லி தூவாது நீக்கி நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூதுன்ட்டுன்னு. ஒரு தூதுவனாக, அதாவது வந்து மீடியா பர்சன்ஸு ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதிலானது, அந்த கேள்வியும் பதிலும் மக்களிடம் கொண்டு போய் சேரும்போது அது பயனுள்ளதாக இருக்கணும்னு அன்றைக்கே வள்ளுவம் சொல்லிட்டான். ஆனால் நான் வந்து சொல்கிற பதில் பயனுள்ளதாக இருக்கணும்னா நீங்கள் கேட்குற கேள்வியும் பயனுள்ளதாக இருக்கணும். இப்போ அந்த விமர்சனத்துக்கு தான் இந்த விமர்சனம் வருது. இப்போ விஜய் வந்து முதல்வரை வந்து அங்கிள்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. ஆனால் திமுக தரப்புல இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். திமுக தரப்புலேருந்து விஜயுடைய தாயார ஆன்டின்னு சொல்லி பொது விவாதங்கள்ல பேசுகிறாங்க. இந்த மாதிரி அரசியல் போக்கு கருத்தியலாக மக்களுக்கு ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு நல்லது சேவை செய்யணும். நீங்கள் அங்கிள் ஆன்டினே ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் இங்கே பொதுவான கேள்வியாக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன்ல, சாதா காக்காவுக்கு சொன்னால் அண்டங்காக்காவுக்கு கோவம் வருது, ஏன் ஓவருதுன்னு ஒன்று கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா, பழமொழியாக சொல்லி இது பண்ணாதுமா. அந்த மாதிரி இங்கே முதலமைச்சர் அங்கிள்னு சொன்னால் சரத் சார் ஏன் கோவருதுன்னு எனக்கு தெரியல. அதை பாயிண்ட்டை விட்டுறோம். இப்போ நீங்கள் சொன்னால் பாயிண்ட் வரும். இப்போ ஏதாவது தாவேக்காலேருந்து விஜய் அண்ணாவோ இல்லைனா 2ஆம் கட்ட பொதுச் செயலாளரோ ஆதவ அர்ஜுனாவோ இல்லை மாவட்ட செயலர் யாராவது ஒருத்தர் ஆண்டி சொன்னதுக்கு எதிர்வினையாற்ற ஏதாவது கோவப்பட்டாங்களான்னு? இல்லையே, எதுவும் சொல்லலை. ஆண்டின்றது நல்ல வார்த்தை. நானே அங்கே போய் பார்க்குறேன், அது வந்து ஏற்புடையதாக இருக்கு. நானே பார்க்குறேன், நானே அவர் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மேடம் பார்க்குறேன், விஜய் அண்ணாவோட அம்மாவை பார்த்தேன்னா ஆண்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்கணும், தவறு இல்லை. இப்போது நம்மளே இருக்கோம், பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் ஆண்டி இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது தவறு இல்லைல்ல. அப்புறம் எனக்கு அதான் கேட்குறேன், இவர்கள் எதிர்வினை ஆற்றியது போல் அவங்க எதுவும் ஆற்றுறல. அப்போ நாங்கள் நிதர்சனமாக எந்த ஒரு சரி சொன்னால் சொல்லிட்டு போ, நல்ல விஷயம் தானே அப்படின்றோம். அது ஒரு பிழையான வார்த்தையாக இல்லை ஒரு விமர்சனம் நம்ம ஏற்றுக்கலாம், அதை ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. அதே போல விஜயோட முக்கியமான இன்னொரு விமர்சனம் பொதுவான எல்லா தலைவர்களும் வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, ஒரு 15 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் மக்கள் கூடுறாங்க, அந்த கருத்தை சொல்றப்ப அந்த ஜாதி மறுப்புங்கிறது அந்த மக்களை போய் ஈஸியா சென்றடையும், ஒரு தலைவனால அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன் ஆணவ கொலையை பத்தி விஜய் பேசலைங்கிற ஒரு கேள்வி வருது. அதே போல இந்த மாநாட்டில் உயிரிழந்த நிர்வாகிகளுக்கு 3 நாள் கழிச்சு கடிதம் எழுதுறாரு, இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. அப்படியே சொல்றேன் இல்லையா, இது வரைக்கும் இல்ல இப்போதைக்கு ட்ரைனிங் பீரியட்ல இருக்காரு, இவர் எப்படி முதல்வர் ஆவாருங்கிற ஒரு கேள்வி வருது. அஜித்குமார் இறந்ததற்கு இது வரைக்கும் முதலமைச்சரோ துணை அமைச்சரோ போய் நேரில் பார்க்க கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே போகலாம். நான் உடனே அவன் அதை செஞ்சு இல்லை சார், இப்போ அதுதான் சொல்றேன்ல. இப்ப நீங்க சொல்றீங்க திமுகவுடைய அரசியல் அதுவாவே இருக்கட்டும், இப்போ புதுமையா நீங்க மக்களுக்கு வரீங்க, நீங்க ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்ல. அவர்களை கடந்து தாவேக்கா இதெல்லாம் செய்ய போகுதுன்னா மக்களுக்கு இன்னொரு முன்னேற்றம் கிடைக்கும்ல. ஒரு வாரம் முன்னாடி நடந்த 5 நாள் முன்னாடி நடந்த மாநாட்டில் கவினோட ஆணவ கொலை பத்தி பேசலன்னு சொல்றீங்க. கவின் இல்ல, பொதுவாவே ஆணவ கொலை தான் சொல்றாங்க. இன்னைக்கு அதானே ஹாட்டஸ்ட் வச்சு தானே பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80க்கும் மேல ஆணவ கொலை நடந்திருக்கு இந்த 4 வருஷத்துல. ஆனால் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? கவின் தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இது குரல் கொடுத்தா அப்போ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கலன்னு ஆரம்பிப்பாங்க. விஷயத்துக்குள்ளே வர அந்த ஆணவ கொலை வந்து ஒரு 2 சமுதாயத்துக்குள்ளே நடந்த ஒரு பெரிய இஷ்யூ. அங்கே வந்தவங்க அனைவரும் ஒரு சகோதரத்துவத்துடன் ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக ஒரு தலைவனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாற்று சக்தியாக ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. எங்கே எதை எப்படி பேசணுன்னு இருக்குது. சாவு வீட்டில் போயிட்டு நீங்கள் பாகப்பிரிவினை பற்றி சொத்தை பற்றி பேசக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். அந்த மாதிரி அது ஒரு மாநாடு. அந்த இடத்துல எல்லோரும் சேரும்போது ஒருத்தருக்கு அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒருவருப்பட்ட தனிப்பட்ட கருத்து இருக்கும். எல்லோருக்கும் அது இருக்கணும். 60 வருஷம் ஆண்ட திராவிட அரசியல்கள்
நான் 2 கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன். திமுக இவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, சமத்துவம், சமூக நீதி, பெண் உரிமை இதெல்லாம் சொல்கிறவங்க, ஜாதி மறுப்பு, இது எதுவுமே இல்லாத கட்சிகளால் இன்று வரை அதை ஒன்றும் சரி செய்ய முடியல. 1 வருஷமே ஆன கட்சிகிட்ட இது ஏன் பதில் சொல்ல, இதுக்கு அப்படின்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. தீர்மானத்தை படிக்க முடியாததுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குது. வெளியில் என்ன வேணாலும் பேசலாம், அவர் மக்களுக்காக இருக்கிற அரசியல் தலைவராக இருக்கிறனால தான் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வெயிலில், சீக்கிரம் அவங்கள முடிச்சு அனுப்புவோம், நான் பேசினா தான் அவங்க கலைஞ்சு போவாங்க, இல்லைன்னா அவங்க போக மாட்டாங்கன்றதுனாலே எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிவிட்டு அவர் கடைசியாக பேசி முடிகிறது. அதனால தான் வந்து மதுரையில் நடக்க வேண்டிய அந்த கலை நிகழ்ச்சிகள், மதுரை மண்ணுக்கே உள்ள கலை நிகழ்ச்சிகள், கவியரங்கங்கள், இந்த மாதிரியான தீர்மானத்தை நிறைவேற்றினா அதை ஒரு மணி நேரம் ஏன் இந்த தீர்மானம் எடுத்துக்கோம், இதை எப்படி நிறைவேற்ற போகிறோம், இதை நிறைவேற்றினா எப்படி செயல்படுத்த போகிறோம், இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கிறதுனா இருக்குது. ஸோ அந்த டைம் கன்சம்ஷன் வேணால், மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் 2-3 லட்சம் பேர் உள்ளே வந்திருப்பான். எந்த அரசியல் தலைவனுமே எவ்வளோக்கு எவ்வளோ ஆட்கள் கூடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ பப்ளிசிட்டி, அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் காட்டக்கூடிய இடத்துல வந்தவங்க போதும், வந்தவங்கள் தெளிவாக முடிச்சுட்டு கிளம்பி போட்டோம் கஷ்டப்படாமன்ற நினைக்கிறான். பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான மக்களுக்கான தலைவன். ஒரு தலைவன் மக்களுக்காக கஷ்டப்படலாம், மக்கள் தலைவனுக்காக என்னையுமே கஷ்டப்படக்கூடாது. வரலாறு திரும்புகிறதுங்கிற ஒரு பதாகை வைக்கிறீங்க. திமுகவை சேர்ந்த அண்ணா இருக்காரு, அதிமுகவை சேர்ந்த எம்ஜிஆர் இருக்காரு. இப்போ எம்ஜிஆரை நீங்க பயன்படுத்தினால அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்களும் பயங்கரமா எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாருமே ஜெயலலிதா ஆக முடியாதுன்னு அவங்க ஒரு பக்கம். விஜயகாந்தை பத்தி விஜய் பேசினாரு. ஆனால் விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா அவர்களே சொல்றாங்க, அரசியல் லாபத்திற்காக விஜயகாந்தை பயன்படுத்துறது தப்புங்கிறத தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்புல உடைச்சிட்டாங்க. இப்போ இது முற்றிலும் பார்க்குறப்ப இது எல்லாமே ஒரு அரசியல் மாய தான் இல்லை. முதல்ல எங்கேயுமே வந்து அவர் எம்ஜிஆரை வந்து தூக்கி வச்சு இந்த சென்ஸ் என்னன்னா, தன்னோட அரசியல், நீங்கள் சொல்கிற சோகால்டு அரசியல் லாபம் இருக்குல்ல, இதை வச்சு எப்படிடா ஓட்டு அப்படிலாம் பண்ணல. நடந்ததை எடுத்து வைக்கிறார். 67 நடந்துச்சு, 77 நடந்துச்சு. தமிழ்நாட்டில் இந்த 2 திராவிட அரசியலை தாண்டி ஒரு வரலாறுன்னு ஒன்று நடந்துருக்கு. இந்த மாதிரியான 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து எவனாலையும் முதலமைச்சர் ஆக முடியாது, மாற்றத்தை கொடுக்க முடியாது, பெரிய வரலாறு. அவர் ஒன்றும் என்டிஆர் பண்ணதையோ அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணலையோ கொண்டு வரல. அரவிந்த் கெஜ்ரிவால் 6 மாதத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சார். என்டிஆர் கட்சி ஆரம்பித்து 3 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. 1 வருஷம் நினைக்கிறேன், 3 வருஷத்துக்குள்ளே ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அப்போது இதெல்லாம் அவர் கண்டி காட்டல. ஐயா, தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு வரலாறு நடந்திருக்கியா, 67 ஜெயிக்கவே முடியாது காங்கிரஸ். எல்லாரும் சொன்னாங்க, எப்படிடா காமராஜரை ஜெயிக்க முடியும், அவ்வளோ தங்கமான மனுஷன், அவ்வளோ நேர்மையான மனுஷன், அவரெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, எல்லாருமே காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க, பண்ணையார் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லாருமே பண்ணையார்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஜமீன்தார்கள் தான் இருப்பாங்க. அப்போ ஜமீன்தார் இது பண்ணது எராடிகேட் பண்ணது பண்ணையார்னு மாற்றிட்டாங்க. அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க தான். ஏன்டா ஒரு முதலாளி நிற்கிறாரு, முதலாளி எடுத்து வேலை செய்கிறவன், சம்பளம் வாங்குறவன், தொழிலாளி எப்படி அவர் எடுத்து போடுவான், போட மாட்டானாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் உடைத்தவர் வந்து அண்ணா. 67 77 ஒரு நடிகன், கூத்தாடி, 77 இதான் நடந்திருக்கும். இப்போ சொல்கிறீங்கல்ல விஜயண்ணாவை, அதே மாதிரி நடிகன், கூத்தாடி. கலைஞர் சைடில் என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை, திராவிட தத்துவத்தை கொண்டு போய் விதைச்சிருக்கோம் மக்கள்கிட்ட, நம்மளை மீறி இந்த தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் விட்டுட்டு ஒரு சினிமாவில் போயிட்டு சும்மா 4 ஹீரோயினோட டான்ஸ் ஆடிட்டு பாட்டு இது பண்ணுற திரை கவர்ச்சியெல்லாம் நாட்டை ஆள முடியுமா அப்படின்ற ஒரு இலக்கணம். இப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு இலக்கணமாக பேசிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் எப்படா நடக்கும்ட்டு அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு இதுவாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதுபோல் நினைத்து கொண்ட அந்த 77 எம்ஜிஆர் வரலாறு படைச்சார். அதை தான் சொல்கிறார். 26 மீண்டும் இது அவர் திரும்பும் அப்படின்னு தான் சொல்கிறார். அதுக்கு மட்டும்தான் போன எலெக்ஷன் மாநாட்டில் அதுல வந்து காமேஷ் அவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு நான் கேட்கிறேன். 100% நம்பிக்கை. 2 வருஷத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்கான 100% இருக்கா? 100% நம்பிக்கை இருக்கு. போன முறை நான் சொல்றேன், நீ சொன்னதுக்கே நான் வர்றேனே, போன முறை மாநாட்டில் எங்கேயா எம்ஜிஆர் யூஸ் பண்ணாரா? இல்லை, இது வரைக்கும் எங்கேயாத்துல ஒரு வரலாற்றில் நடந்த நிகழ்வை அவர் மீண்டும் சுட்டி காட்டுகிறார். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இது நிறைவேறும், இது நிறைவேற்றப்படும் அப்படின்னு தான். சார், எல்லா கட்சியிலையுமே எல்லாருக்குமே அவர்கள் தலைவர்கள் அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் தான் இருக்கும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிளவுபட்டு இவ்வளோ சண்டை போட்டிருந்தாலும் அன்றைக்கி பாலு சார் என்ன சொல்கிறாரு, பாலு என்ன அவங்க பொதுக்குழுவில் எங்கள் தலைமையில் 26 அதாவது எங்கள் தலைமைன்னு தான் சொன்னார், அவர் வந்து அன்புமணின்னு கூட சொல்லலை, எங்கள் தலைமையில் பாமக தலைமையில் 26 ஆட்சி அமைக்கப்படும், நாங்கள் யாரை காட்டுகிறோமோ அவர்கள் தான் அந்த ஆட்சி அமைப்பார்கள் அப்படி கூட சொல்ல, எங்கள் தலைமையில் தான் நடக்கும்ட்டார். அப்படியே அந்த விஜயகாந்தோட மனைவி அம்மா என்ன சொல்கிறாங்க, பிரேமலதா அம்மா, நாங்கள் யாரை காட்டுகிறோமோ அவர்களால் தான் ஆட்சியை அமைக்க முடியும்ன்றாங்க. அப்படி தான் வந்து திமுகவும் அதிமுகவும் இத்தனை வருஷமாக ஆட்சி அமைச்சது, அவங்க சொல்லி தான், அவங்களால இல்லாமல் பண்ண முடியல. அதெல்லாம் அப்படி கிடையாது. மக்கள் யாரை விரும்பி வாக்களிக்கிறானோ,
யாரை அரியணை ஏற்றணும்னு நினைக்கிறானோ, யார் ஆட்சி செய்யணும், தனக்கான மக்களுக்கான எனக்கானவனாக இருப்பான்னு நினைக்கிறானோ அவனை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இது ஆனால் எல்லா கட்சியும் அப்படி சொல்லும். நீங்கள் விஜயகாந்த் சார் சொன்னது, சார் அந்த ஊர் மண்ணில் பிறந்தவர், அந்த மண்ணை நேசிக்கிறவர், அந்த மண்ணுக்காக உரிய மைந்தன் அவர் அந்த மண்ணில் நம்ம ஒரு இது பண்ணும்போது, மாநாடு நடத்தும் போது அவர் சொன்னதில் ஒரு எந்த தவறுமே இல்லையே, மரியாதை கொடுத்து அவர் பெருமிதனப்படுத்துறாரு. அவர் பேரை சொல்லலை, விட்டுட்டார். என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன சொல்லியிருக்கோம்? இதே என்ன சொல்லியிருப்பாங்க, அவர் கூட நடித்தார், நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் அந்த மதுரை மண்ணில் ஒரு மாநாடு நடத்துகிறாரு, ஒரு வார்த்தைங்க சொல்லியிருக்கலாம்ல அப்படின்பா. அப்படியும் பேசுவாங்க. அந்த அரசியல் நகர்வோ நானுமே பாராட்டுறேன். எங்கேயுமே எந்த இடத்துலையுமே. இப்போ அப்போ நான் என்ன கேட்குறேன், 15 லட்சம் பேர் வந்தான்ல, இந்த 15 லட்சம் பேரில் எத்தனை லட்சம் பேர் எம்ஜிஆரோட ரசிகன், எத்தனை லட்சம் பேர் விஜயகாந்த் கேப்டனோட ரசிகன்? வந்தது விஜய் அண்ணா ரசிகர்களா இல்லை இவங்க 2 பேர் ரசிகர்களா? நீங்கள் சொல்கிறீங்களா இதை வச்சு ஆதாயம் தேடுகிறார், இதை வச்சு இது பண்ணுறாருன்னீங்களா? தேவையே இல்லையே அவருக்கு. அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிறார். அதற்கு நீங்கள் நன்றி சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். இன்று வரை மறக்காமல் இருக்கார். 30 வருஷம் முன்னாடி நடிச்சதுங்க. 3 நாள் முன்னாடி உதவி செஞ்சாலே, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உதவி செஞ்சாலே மறந்துட உலகங்க அது. ஒத்துக்கிறீங்களா? 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் உதவி செஞ்சாலே அதையே மறக்கிற உலகத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட ஒரு படம் நடித்தார், எனக்காக ஒரு படம் நடித்து கொடுத்தாரு, அந்த படம் மூலமாக நான் அதுவும் ஒரு காரணம். அண்ணன் இருக்காரு, அண்ணன் பண்ணி கொடுத்தாரு. அதை இன்றும் நினைவு வைத்து கொண்டு பேசுகிறாருன்னா அந்த நன்றி உணர்வை தான் நீங்கள் பாராட்டணும், அந்த நல்ல மனசை தான் நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக கச்சத்தீவை பற்றி விஜய் பேசியிருந்தார். அதே போல் இலங்கை தமிழர்களை பற்றி பேசலைங்கிற ஒரு விமர்சனம் வருது. இலங்கையிலிருந்தும் சில யூடியூபர்ஸ் வீடியோக்கள்லாம் காமெடியாக ஃபன்னாக போகிறதெல்லாம் பார்க்க முடியாது, வைரல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. கச்சத்தீவை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும், இலங்கை தமிழருடைய வாழ்க்கையை பற்றி என்ன தெரியுங்கிற ஒரு விமர்சனம், பொதுவான விமர்சனம் வருது. அதுக்கு மாற்ற விஜய் என்ன செய்ய போகிறாரு? ஆட்சி வந்தோடனே பாருங்கள், அவங்க மேனிஃபெஸ்டோ வரும்ல, எலெக்ஷன் போது தேர்தல் போது அவங்க ஒரு வாக்குறுதிகள் கொடுப்பாங்கல்ல, அந்த வாக்குறுதியில் என்ன வருமோ தெரியும். அவர் தான் தெளிவுபடுத்திட்டார்ல, எப்போலேருந்தோ மீனவர்கள் பிரச்சனை. இப்போ ஒரு 80 பேர் இன்று அவர் பேசின அன்னைக்கே முன்னாடி நாள் 80 மீனவர்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான். ஒரு வாரமாக விடலை. அந்த ராமநாதபுரம் நாட்டில் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க, விட சொல்லி. அவன் விட மாட்டேங்கிறான். இன்றும் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அங்கே. அப்போ அதனால தான் மோடி அரசை பார்த்து கேட்குறாரு, கச்சத்தீவை மீட்டுடுங்க. நீங்கள் கச்சத்தீவை மீட்டுட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ நம்ம மீனவனுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. இல்லை, அதை காமன் ஆக்கணும். மீட்டுங்க இந்த சென்ஸ் என்னென்னா, அது ஒரு காமன் பிளேஸ். அவனும் வந்துட்டு போவான், நானும் வந்துட்டு போவேன். ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா அது மீனவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறுது. அப்போது இதுக்கு என்ன தீர்வு? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னு, குஜராத்தில் ஒரு மீனவன் பிடிக்கப்பட்ட அந்த பாகிஸ்தான் பார்டரில் பிடிக்கப்பட்டா அப்படின்னா இந்திய மீனவர் பிடிக்கப்பட்டாருன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? அப்படி தான் நேஷனல் நியூஸில் பேசப்படுது. மோடி அப்படி தான் அட்ரஸ் பண்ணுறாரு, அமித்ஷா அப்படி தான் அட்ரஸ் பண்ணுறாரு. ஆனால் அதுவே தமிழ்நாட்டில் இருக்கிற ராமநாதபுரத்தில் இருக்கலாம் மீனவர் அட்ரஸ் பண்ணால் இந்தியன் மீனவர்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தமிழக மீனவர்கள் ஏன் சொல்கிறீங்க? அவனும் இந்திய நாட்டுக்காரன் தானே, அவனும் இந்திய பிரஜை தானே. அவனை அப்போ பிரித்து ஏன் பார்க்குறீங்க? அப்போ நீங்கள் பிரித்து பார்க்குறீங்களா? சரி, எனக்கான இடத்த வாங்கி கொடுத்துரு. கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது யார்? கொடுத்தீங்கல்ல, அதை எனக்கு மீட்டு கொடுங்க, போதும், பிரச்சனை தீர்ந்துச்சு. நாங்கள் பிரச்சனையை தீக்க தான் சார் வரோம், நாங்கள் பப்ளிசிட்டி தேட வரல. அப்போ அந்த பிரச்சனையை நீ மீட்டு எடுத்துருந்த இத்தனை வருஷத்தில் 3வது வாட்டி நீ உட்காந்துருக்கீங்க, 10 வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் மீட்டு எடுக்கணும் எடுத்துருக்கலாம். அதே திமுக எத்தனை வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்துச்சு? எத்தனை வருஷம் இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது? ஒரு தடவை எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் சொல்கிறீங்க, தேர்தல் வாக்குறுதியில் இந்த வாட்டி தேர்தல் வாக்குறுதிலையும் போட்டிருக்கிறீங்க கச்சத்தீவை மீட்டெடுப்போம்ட்டுன்னு. நான் முடிய போதுன்னு 6 மாதம் இருக்குது. எங்கே மீட் எடுத்தீங்க? நீங்கள் மீட் எடுத்தீங்கன்னா என்னோட மீனவனுக்கு பிரச்சனையே இல்லையே, எந்த இஷ்யூஸும் இல்லையே, நான் ஏன் டென்ஷனாக இருக்கணும்? தாவேகாவுடைய கொள்கை தலைவரில் பெரியாரும் இருக்கார், மற்ற அம்பேத்கரும் இருக்கார், சமூக நீதி பேசக்கூடிய, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுடைய வீரத்தை பேசக்கூடிய எல்லா கொள்கை தலைவர்களும் இருக்காங்க. இப்போ புதுசாக இணைஞ்ச அருண்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட கட்சிகளே அழிஞ்சு போயிருச்சு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாரு. இப்போ தாவேகா திராவிட கட்சியாக நம்ம பார்க்கணுமா, இல்லை எந்த பிம்பத்தில் தாவேகாவா பார்க்கணும்? அவர் சொல்ல வருது என்னன்னா, திமுக பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. இப்போ திராவிட கட்சிகள் அப்படின்னா பிரதான திராவிட கட்சிகளாக அந்த கட்சிகள் தான் நீங்கள் சொல்கிறீங்க. வேறு யாரையும் மதிமுக எடுக்கிறீங்களா, தேமுதிக எடுக்கிறீங்களா, நிறைய சொல்லிட்டே போகலாம். எத்தனை திராவிட அரசியல் கட்சிகள் வந்துச்சு, எந்த கட்சியுமே நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. திராவிட கட்சினா இது 2 தான் சொல்கிறோம், திமுக அதிமுக தான் சொல்கிறோம். இப்போ இவர் சொல்ல வருது என்ன அப்படின்னா, இவர்கள் இந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் தமிழ்நாட்டின் 2 கண்கள், இதை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு தான் சொல்கிறாங்க. இந்த கட்சி திராவிட கட்சி, தமிழ் தேசிய கட்சி,
தேசிய கட்சி அந்த கட்சிலாம் இல்லை, இது மனிதநேயம் உள்ள மக்கள் கட்சி. அதனால் தாவேகா, அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், விஜயண்ணாவோட தாவேகா கட்சி தமிழக வெற்றி கழகம் மனிதநேயம் உள்ள மக்களுக்கான கட்சி, மக்களுடன் சேர்ந்து மக்கள் அரசாங்கத்தை கொடுக்க போகிற கட்சி. அதனால் அந்த மக்களில் இருக்கிற ஒரு மக்கள் திராவிடம் சொல்லிப்பான், ஒருத்தன் தேசியம் சொல்லிப்பான், ஒருத்தன் தமிழ் தேசியம் சொல்லிப்பான், நீ என்னவா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனால் என் சமுதாயத்தில் இந்த நிலப்பரப்பில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற உன்னை நாங்கள் இந்த சமுதாய மேம்பாட்டில் உன்னை எந்த அளவுக்கு மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மேம்படுத்துவோம். அதற்கான என்ன வேலைகளோ அது எல்லாத்தையும் செய்வாங்க. அதனால தான் இது மக்கள் கட்சின்னு சொல்கிறோம். இப்போ 50 ஆண்டு காலமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திராவிட கட்சிகள்லாம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. இவர்களை கடந்து, இந்த திராவிட கொள்கைகளை கடந்து விஜய் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களை கவர வேண்டும். அந்த மாதிரி விஷயங்களை எந்த விஷயங்களை முன்னெடுக்க போறாரு? தேர்தல் சமயத்தில் தெரியும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியது தாவேகா நிர்வாகிகளை பார்த்து, செய்தி தொடர்புகள் பார்த்து. நான் ஒரு கூட்டணி கட்சி, கூட்டணின்னு ஆதரவு கொடுக்குற கட்சி, கூட்டணிக்காக எதிர்பார்த்து இருக்கிறோம். இவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அவர் என்ன செஞ்சிருக்காரோ அதை ஏன் செய்கிறார்? இல்லை, அதை வந்து நீங்கள் எப்படி கூட அந்த கேள்வியை மாற்றிக்கலாம். தொடர்ந்து நீங்களுமே அரசியலில் வந்து நீண்ட காலமாக இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பல போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு விஷன் இருக்குல்ல இளைஞர் கட்சிக்குன்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் விஜய் தான் சரியாக செய்கிறாருன்னு என்ன நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? ரொம்ப சிம்பிள் பிரதர். அதாவது தான் ஒரு பெரிய இடத்துல இருக்கார், அதை தூக்கி போட்டு வர்றார். அது வந்து பணத்தை மட்டும் இல்லை, அந்த புகழ், பேர், ஒரு சொர்க்க வாழ்க்கை வாழ்கிறார். அவருக்கான வாழ்க்கை இன்று இருக்கிற விஜய்னாவோட நேற்று இருந்த விஜய்னா மோர் பவர்ஃபுல். நீங்கள் ஏற்றுப்பீங்களா, ஏற்றுக்க மாட்டீங்களா? எஸ், டெஃபினெட்லி. ஏன் அப்படின்னா, இன்று அவருக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, இன்று அவரை எதிர்த்து கொண்டு இருக்கிற அத்தனை கட்சிகள் இருக்கு. ஆனால் நேற்று அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஹாட் கால் போட்டால் அமித்ஷா எடுப்பார், மோடி எடுப்பார், முதலமைச்சர் எடுப்பார், துணை முதலமைச்சர் எடுப்பார், யார் வேணாலும் எடுப்பாங்க நேற்று. ஆனால் இன்று அவர் அனைவரையும் பகைத்து கொண்டு ஒரு இடத்துல இருக்கார். யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போது தான் எதை நினைத்தாலும் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு மனிதன் இதை தூக்கி போட்டுட்டு தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, மக்கள் வாக்களிப்பானா அளிக்க மாட்டானா. இப்போ நீங்கள் இவ்வளோ விமர்சனங்கள் வச்சிங்கல்ல, நான் அரசியல் நான் வைக்கல, வந்த விமர்சனங்களை கேட்குறேன் சார். நீங்கன்னா அவர்கள் சார்பாக வைக்கிறீங்க சார். அதுதான் அது அண்டர்ஸ்டுட், அவ்வளோதான், அது அண்டர்ஸ்டுட். இந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல, சரி வைக்கிறாங்கல்ல, அவர்களை அனைவருமே இது தேவையில்லாதது. அவருக்கு திமுக காரனும் ஒரு படத்தை பார்ப்பான், அதிமுக காரனும் அவன் படத்தை பார்ப்பான், காங்கிரஸ் காரனும் படத்தை பார்ப்பான், பாஜக காரனும் படத்தை பார்ப்பான். ஆனால் இன்று என் கட்சியை எதுக்குற, என்னோட தலைவனை எதுக்குற, இனிமேல் உன் படத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இருப்பான். ஆனால் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவ்வளோ விமர்சனங்கள், இந்த அளவுக்கு அவர் மேலே இருக்கும் குற்றச்சாட்டுகளை எல்லாம் தாங்கி கொண்டு அவர் வந்து நிற்கிறாருன்னா, அப்போ உண்மையிலேயே ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணம் அடிப்படையாகவே இருக்கணும்ல. அவர் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கல. ஏன்னா அவர் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சுன்னா அதை விட காசு சம்பாதிக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. ஒரு படத்துக்கு 250 கோடி, அடுத்த 5 வருஷத்துக்கு நடித்த 10 வருஷத்துக்கு அதே ரேட், ஒரு வருஷத்துக்கு 2 படம் 500 கோடி, 10 வருஷத்துக்கு அவர் தான் நம்பர் 1. ஊருக்கே தெரியும், அசைக்க முடியாத இடத்துல இருக்கார் அவர். 10 வருஷத்துக்கு நீங்கள் அதே ரேட்டு போட்டால் கூட 5000 கோடி. அந்த 5000 கோடி அடுத்த அது இன்வெஸ்ட்மெண்ட்டு, சும்மா தூங்காது வீட்டில் எல்லாருமே அது வந்து குறைஞ்சபட்சம் 4 மடங்காவது ஆகும். 20,000 30,000 கோடி ரூபாய். அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மனுஷன் வர்றாருன்னா, அப்போ அந்த உண்மகத்தன்மை என்னன்னு பார்க்கணும். தன் மக்களை, தன் சமுதாயத்தை, தன் தமிழ் இனத்தை எந்த அளவுக்கு நேசி, அதுதான் அவர் தெளிவுபடுத்திட்டாரு பிரதர். ஒரு கதையோடு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஐ லவ் பீப்புள், ஐ என்ஜாய் பீப்புள், ஐ வர்ஷிப் பீப்புள். இந்த மக்களுக்காக, எனக்காக நீங்க செஞ்ச அது வந்து அவர் மாநாட்டிலேயுமே தெளிவுபடுத்திட்டாரு. அதுதான் சொல்ல வரேன். அதையும் தாண்டி ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்பார்ப்பு. நீங்க ஒரு எந்த வேலைக்கு போனாலும் இந்தியா நாட்டில் ஒரு கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அரசாங்கத்தில் ஒரு கிளர்க்கா வேலைக்கு போறீங்க, அந்த கிளர்க்கில் ஒரு ஆஃபீஸ் பாயா போறீங்க, ஒரு கலெக்டர் ஆஃபீஸில். இல்லை, இப்போ நான் பொதுவாக உங்களுக்கு இல்லை, நான் ஒரு வெளிப்படையாகவே நான் கேட்டுறேன். இப்போ இவ்வளோ நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா விமர்சனங்கள், திமுக மேலே இவ்வளோ விமர்சனம் இருக்கு, பிஜேபி மேலே இவ்வளோ விமர்சனம் இருக்கு, இதெல்லாம் நடக்காமல் தாவேகா ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த மாதிரி சுத்தமான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமாங்கிறது தான் நான் காமேஷ் கிட்ட ஒரு கேள்வியாக வைக்கிறேன். அந்த விஷயம் முடியுமா தாவேகானால? குற்றம் செய்ய முடியாத கட்சி எங்க இருக்கு உலகத்துல? முடியும். வாய்ப்பு கொடுத்துட்டு கேளுங்க. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தவங்கிட்ட எந்த தப்பு பண்ணிட்டு இருக்கான், அவனை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நேத்தி கூட பாருங்க, டன்னு கணக்கில் லாரியா மணல் கொள்ள ஆகுது. அதை ஒரு சேனல் காட்டுறாங்க, அவனை கொல்ல போறாங்க, அடிச்சு கொல்லறதுக்கு போறாங்க.
24 மணி நேரம் ஒரு பாரு டாஸ்மார்க் நடக்குது. அதை போய் எடுக்கும்போது அவனை வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு கத்தியில் குத்த போகிறாங்க. அந்த கடைக்குள்ளே கூட்டி அவனை உள்ளே கூப்பிட்டுட்டு இது எல்லாமே ஒரு சேனலில் லைவாக நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இந்த கேள்விகள் கொடுத்தவங்க கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அதுதான் அந்த டஃப்பை வந்து சரி செஞ்சிட முடியுமான்னு நான் கேட்குறேன். ரொம்ப சிம்பிள் பதிங்க. அதை தான் நான் சொல்ல வரேன் உங்ககிட்ட. புரியுதுங்களா? ஒரு 10வது படிச்சிருக்கணும் மினிமம். ஒரு வண்டி ஓட்டுறவனுக்கு என்ன தேவை? கண் பார்வை நல்லா இருக்கணும், கை கால் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், நல்லா ஓட்டணும். ஆனால் அவனையே 10வது படிக்கணும்னு சொல்கிறாங்க. 10வது படித்தவன் மட்டும்தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th படித்தா அவன் டிரைவரே ஆக முடியும். கண்டக்டர் என்ன பண்ண? சரி கண்டக்டருக்காவது காசு வாங்கி உள்ளே போடணும்ப்பா, கணக்கு எடுக்கணும்ப்பா, 10 ரூபா இது 5 ரூபா இதுன்னு தெரியாது, டிக்கெட்டு கீச்சு கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணுன்றதுக்காக பரவாயில்லன்றான். டிரைவருக்கு இது எதுவுமே தேவையா? வண்டியை ஓட்ட போகிறான், இறக்க போகிறான், அவனுக்கு தேவை வண்டி நல்லா ஓடுதா ஓடலையா, 4 டயர் கரெக்டாக இருக்கான்னு இல்லையா கேட்குறது. ஆனால் ஒரு நாட்டையே ஆள்றதுக்கு 140 கோடி மக்களை ஆள்றதுக்கு எந்த படிப்புமே சொல்லலையே. ஏன் வைக்கல? எல்லாத்துக்கும் ஒரு இருக்குது. இப்போ ஒரு படிப்பு ஒரு என்ட்ரன்ஸை கொண்டு வராங்க. ஒரு படிப்புக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறான், ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறான். நாட்டை ஆளக்கூடிய 140 கோடி மக்கள், 8 கோடி மக்களை ஆளக்கூடிய அவர்களுக்கு எதுவுமே வைக்கல அரசியல் கான்ஸ்டியூஷனில். அம்பேத்கர் எழுதவே இல்லை. ஏன் அப்படின்னா, உன் எண்ணம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், உன் சிந்தனை நல்லா இருந்தால் போதும், மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த நோக்கம் நல்லா இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்றது தான் அங்கே இருக்கிற உண்மையான கருத்தியல் ரீதியாக வைக்கிது. அந்த எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயனாவோட ஒரு நல்ல மனிதன், மக்களை நேசிக்கிற மனிதன் யாருமே இல்லை. அதனால நான் சொன்னேன், இந்த மாநாட்டுக்கு இன்னும் 2 லட்சம் பேர் வருவான். ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தாருனாலும் இல்லை வெயிலில் கஷ்டப்படுறாங்க, இன்னும் கஷ்டப்படாதீங்கன்ட்டுன்னு 6 மணிக்கு வேண்டிய மாநாட்டை 3 மணிக்கு ஆரம்பிக்கிறான். பற்றி அவர் தலைவன், இவன் தான் மக்களுக்கான தலைவனாக நான் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார். நன்றி பிரதர்.